சமீப நாட்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு நாளுக்கு 5 அல்லது 6 முறை பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொள்கிறார். இந்த சந்திப்பில் நாங்கள் திமுக கூட்டணியை விட்டு இன்னும் விலகவில்லை, விஜய் தலைமையிலான தாவேக அரசில் எங்கள் கட்சியை சார்ந்த வன்னியரசு மாநில அமைச்சர் பதவி வகுத்தாலும் விஜய் கட்சியான தாவேகாவுடன் நாங்கள் இன்னும் கூட்டணி அமைக்கவில்லை, திமுகவுடனான நட்பு எங்களிடம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்று அழுத்தம் திருத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது குறித்து பல்வேறு யூகங்கள் சமூக வலைதளங்களிலும் தமிழக மீடியாக்களிலும் வலம் வந்து கொண்டே இருக்கின்றன. அதற்கான காரணங்கள் பல கோணங்களாக பார்க்கப்படுகிறது. ஒரு கோணம், அதிமுகவில் இருந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைகிறார்கள். இதன் மூலமாக விஜய் அவர்கள் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே வெற்றி பெற்றார். அவருக்கு இன்னும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படுகிறது. தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸை தவிர்த்து ஐயுஎம்எல்லையும் தவிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இடதுசாரிகளுக்கு மேலும் விஜய்க்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லப்படுகிறது. காங்கிரஸையும் ஐயுஎம்எல்லை மட்டும் தாவேக அரசுடன் இணைத்து கொண்டு இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எப்பொழுது வேண்டுமானாலும் தனக்கு எதிராக செயல்படுவார்கள் என்ற எண்ணத்தில் விஜய் இருப்பதாக தெரிகிறது. எனவே தன்னுடைய பெரும்பான்மையை தக்க வைத்துக் கொள்ளவே அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து பதவியை ராஜினாமா செய்ய வைத்து தங்கள் கட்சியுடன் இணைத்து கொண்டு இடைத்தேர்தல்களில் அவரை வெற்றி பெற செய்துவிட்டால் தனக்கு 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைத்துவிடும், 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செய்யலாம் என்ற எண்ணம் விஜய்க்கு இருப்பதாக தெரிவிக்கிறது. எனவே இதை உணர்ந்த திருமாவளவன் இப்படி பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு கோணம், 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி விஜயுடன் நெருக்கமாக இருப்பதான காட்சிகள் சமீப காலங்களாக வெளிப்படுகிறது. தாவேகாவினுடைய அமைச்சர் புஷி ஆனந்த் உட்பட தமிழக முதலமைச்சரை அடிக்கடி சந்திப்பதும் தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகளை தட்டி குடித்து நேர்முகமாக பேசுவதுமாக பாமக தொடர்ந்து வருகிறது. எனவே 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளை கட்சிகளை விட 4 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கின்ற பாமகவே பெஸ்ட் என்று விஜய் நினைப்பதாகவும், இதை உணர்ந்த திருமாவளவன் அவர்கள் விஜயை நம்பி நாம் வீண் போகாமல் இருக்க இப்பொழுதே திமுகவிடம் தன்னுடைய துண்டை போட்டு வைத்திருக்க வேண்டும், அதனால்தான் திமுகவுடன் கூட்டணி தொடர்கிறது, தாவேகாவில் அமைச்சரவையில் இடம் பெற்றாலும் தாவேகாவுடன் கூட்டணியில் நாங்கள் இன்னும் சேரவில்லை என்று சொல்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இது உண்மையே இல்லையாம். அதற்கான காரணம் என்னவென்றால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக திண்டிவனம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வன்னியரசு அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பதவியேற்றிருக்கிறார். அது சமூக நலத்துறை அமைச்சர் என்ற பெயரும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனாலும் திருமாவளவன் திருச்சி கிழக்கில் நானோ அல்லது எங்கள் கட்சியை சார்ந்தவருக்கு தாவேகாவின் கூட்டணி சார்பாக வாய்ப்பளிக்க வேண்டும், எங்களுக்கு முழு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும், இதன் மூலமாக நான் வெற்றி பெற்றால் துணை முதல்வரோ அல்லது இன்னொரு அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று திருமாவளவன் பேரம் பேசுவதாக தெரிகிறது. இதையெல்லாம் கடந்தும் திருமாவளவனுக்கு சமூக நலத்துறை வேண்டாம், வேறொரு பெரிய துறையை வழங்க வேண்டும் என்று விஜயிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறை, தொழில்துறை போன்ற துறைகள் எங்களுக்கு ஏதேனும் ஒரு துறை வழங்க வேண்டும், சமூக நலத்துறை வேண்டாம் என்று விஜயிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோரிக்கையை விஜய் அவர்கள் நான் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அதை பெரிதாக அவர் பெரிதுபடுத்தவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே தாவேகாவிற்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரவு தெரிவித்து திமுகவுடன் முரண்பட்டு நாம் ஆதரவு தெரிவித்த இந்த சூழ்நிலையில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் 10ஓடு 1ஆக தங்களை பார்க்கிறார். இவரை எப்படியாவது நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் இறங்கியிருக்கிறாராம் திருமாவளவன். அதன் காரணமாகத்தான் சமீப காலங்களாக திமுகவினுடன் நட்பு தொடர்கிறது என்று சொன்னால் நிச்சயம் விஜய் அவர்கள் அதை சற்று சிந்தித்து தங்களுக்கினுடைய கோரிக்கையை அவர் பரிசீலிப்பார் என்ற எண்ணம் திருமாவளவனுக்கு இருப்பதாக தெரிகிறது. எனவே தங்களுக்கு அமைச்சர் பதவி, இன்னும் ஒரு அமைச்சர் பதவியும், தங்களுக்கு இடைத்தேர்தலில் வாய்ப்பளித்து இன்னொரு சட்டமன்ற பதவி வாய்ப்பையும்
வழங்க வேண்டும் என்றும் மாற்று துறையை அமைச்சர் பதவியில் வழங்க வேண்டும் என்று திருமாவளவன் கோரிக்கை வைத்ததை விஜய் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்றால், இப்படி திமுகவுடனான நட்பு தொடர்கிறது என்று சொன்னால் நிச்சயம் விஜய்க்கு ஒரு பயம் வரும். எனவே இந்த கூட்டணியை வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரை செல்ல வேண்டும் என்று விஜய் விரும்பினார். எனவே இந்த தருணத்தில் இப்படி பேசினால் நிச்சயம் விஜய் அவர்கள் தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்ற எண்ணத்தில் இருக்கிறாராம் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். ஆனாலும் விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வட மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற ஆதி திராவிடர்கள், தலித் மக்களின் வாக்குகள் அதிகமாக அறுவடை செய்த கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். எனவே அதிகமான தலித் வாக்குகளை கொண்ட கட்சியாக பார்க்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவர்கள் கூட்டணி இல்லாமலே நாம் அதிகமான தலித் வாக்குகளையும் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களின் வாக்குகளையும் கைப்பற்றிவிட்டோம். எனவே திருமாவளவன் வந்துதான் தனக்கு அந்த வாக்குகளை அள்ளித்தர வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவர் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த வாக்குகளை அவரால் திமுக கூட்டணிக்கு வாங்கித்தர முடியாத சூழ்நிலையில் தான் திருமாவளவன் இருந்தார். எனவே தங்களுக்கு அதிகமாக கிடைக்காத வாக்குகள் வன்னியர் வாக்குகள் தான். வட மாவட்டங்களில் அதிகமான தோல்வியை சந்தித்திருக்கிறது தாவேகா. எனவே வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியுள்ள பாமகவை கூட கூட்டணி சேர்த்தால் நமக்கு பலன் உண்டு. திருமாவளவனால் பலன் கிடையாது. திருமாவளவன் வருகைக்கு முன்னதாகவே அவருடைய வாக்குகளை நாம் அனைத்தையும் கைப்பற்றிவிட்டோம். எனவே திருமாவளவன் வேண்டுமானால் இக்கூட்டணியில் இருக்கட்டும், இல்லை என்றால் அவர் சென்று கொண்டே இருக்கட்டும். இதையெல்லாம் கடந்தும் திருமாவளவன் யாருக்கு உண்மையாக இருப்பார் என்று சொன்னால் திமுகவிற்கு மட்டுமே அவர் எப்பொழுதும் உண்மையாக இருப்பார். மற்ற கட்சிகளை அவர் பெரிதுபடுத்த மாட்டார். வேங்கை வயல், ஆணவ படுகொலை போன்ற பல்வேறு விஷயங்களில் கூட திருமாவளவன் அவர்கள், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் போன்றவற்றில் கூட திருமாவளவன் திமுகவுக்கு தான் உண்மையாக இருந்தார். அப்படிப்பட்டவர் தாங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டார் என்று விஜய் நினைப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. எனவே திருமாவளவன் எப்படி திமுக நட்பு என்று 1000 காரணங்கள் சொன்னாலும் அவர் விருப்பப்படி செயல்படட்டும், விட்டுவிடுங்கள் என்று சொன்னதாக தெரிகிறது.